இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல நிற்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அப்படியே இந்த இடத்தில் நிற்கிற உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மாறி வியாதி நிமித்தமாய் வந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்கள் நடுவில் ஒரு 10 நிமிடம் வேதத்தில் சொல்லப்பட்ட சில காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எத்தனையோ வார்த்தைகளை டிவியில் செல்ஃபோன் மூலமாய் நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை, ஒரு 10 நிமிஷம் பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் நேசிக்கிறார். என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த தேவன் அதிகமாய் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. நம்மை படைத்த ஆண்டவர் நம்மேல் அவர் மிகவும் அன்பாக பாசமாக இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா மனுஷனையும் அவர் நேசிக்கிறாரா? எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது வேதத்துல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஆனா எல்லா மனுஷனையும் தேவன் நேசிக்கிறாரா? எல்லாரிடத்திலையும் அவர் அன்பாய் இருக்கிறாரா என்று நீங்க கவனித்தால் நிச்சயமா இல்லை. எல்லாரையும் அவர் நேசிக்கல, எல்லார் மேலேயும் அன்பா இல்லை. ஏனென்றால் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகம் நரகம். ஆண்டவர் மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கும் போது அந்த மனுஷனுக்கு நல்ல மனுஷனாய் வாழ்ந்து அவன் ஓட்டத்தை முடிப்பானால் அவனுக்கு பரலோகத்தையும், பாவமாக தீமையாக அநியாயமாக அக்கிரமமாக வாழ்ந்து முடிப்பானால் அவனுக்கு நரகத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாரையும் அவர் நேசிக்கல, எல்லார் மேலே அன்பா இல்லை. அதே சமயத்தில் எல்லார் மேலேயும் அவர் கோபமா இல்லை. அப்போ அவர் யார் மேலே கோபமா இருக்கிறார், யார் மேலே அன்பா இருக்கிறார் அப்படின்னா, வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தினந்தோறும் பாவிகள் மேல சினம் கொள்ளுகிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, ஆனா பாவிகள் மேல தினந்தோறும் அவர் சினம் கொள்ளுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்கிறது பொழுதுபோக்காகவே வைத்திருக்கிறார்கள். பாவமாய் வாழுகிறதுல பிரியப்படுகிறார்கள். பாவம் செய்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வச்சிருக்கிறாங்க. சிலர் வெளியரங்கமாய் பாவம் செய்கிறார்கள், சிலர் அந்தரங்கமாய் பாவம் செய்கிறார்கள். அப்போ பாவிகள் மேல கர்த்தர் சினம் கொள்ளுகிறாராம். ஆகையினால தேவன் அன்பாகவே இருந்தாலும் எல்லார் மேலேயும் அன்பா இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா அவருடைய அன்புக்கு எல்லாரும் பாத்திரவான் அல்ல. அப்போ நாம அவருடைய அன்புக்கு பாத்திரவானாய் மாறணும் அப்படின்னா பாவத்திலிருந்து விலகணும், அநியாயம் அக்கிரமமான வாழ்க்கையிலிருந்து விலகணும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா மதங்கள்லையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, பரலோகம் உண்டு நரகம் உண்டு என்று. நாம் இந்த பூமியில நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து மரிப்போமே ஆனால் பரலோகத்துக்கு போவோம். அநியாயமாய் அக்கிரமமாய் வாழுவோமே ஆனால் நரகத்துக்கு போவோம். வேதத்தில் யாரெல்லாம் நரகத்துக்கு போவா, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவார்
அப்படி என்கிற ஒரு பட்டியலையே ஆண்டவர் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதை சொல்லதான் ஆண்டவர் எங்களை இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். காரணம், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கடைசி வரைக்கும் நீங்க செய்யறது தப்பு என்று தெரியாமலே நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரணும். அவர் உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மகிமையான வாசஸ்தலமாகிய பரலோகத்துக்கு வரணும். ஆகையினால நீங்க செய்கிற குற்றங்களை, நீங்க செய்கிற தவறுதலை, அது தவறு என்று சொல்லக்கு ஆண்டவர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் நரகத்துக்கு போவா என்று வேதத்தில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம வாசித்தால், அவிவிசுவாசிகள் நரகத்துக்கு போவார்கள். யார் அவிவிசுவாசிகள்? இந்த பூமியில இந்தியா தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையில அதிகமாக இருக்கிற ஜனங்கள் தேசத்துல இருக்கிறாங்க. ஆனா அது மத்தியிலையும் நிறைய பேர் தேவனை கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின தேவனை நாம நம்பாமல் விசுவாசிக்காமல் வாழுகிறது தவறு. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு, சாதிக்கிறவர்களும் உண்டு. இந்த பூமியில ஒரு சிருஷ்டிப்பின் தேவன் இல்லாவிட்டால் இந்த பூமி தானாக ஒன்றும் உருவாக முடியாது. இந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்ததுக்கான வரலாறு வேதத்தில் ஆதியாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் ஒருவர் உண்டு. உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகளில தேவமே கிடையாது, தேவன் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, தேவனுக்கு கண்ணே இல்லை, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு மனமுடைந்து பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் நீங்க அப்படி சொல்லாமல் தேவன் உண்டு என்கிறதை விசுவாசிக்கணும். தேவனே இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி தேவனே இல்லை என்று சொன்னால் அவிவிசுவாசிகள் நரகத்தில் இருப்பார்களாம். அதே போல அருவருப்பானவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப அருவருப்பானவர்கள் யார்? இந்த பூமியில நிறைய மனிதர்கள் அருவருப்பாய் வாழுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா தேசங்களிலையும் பார்த்தீங்கன்னா ஆணை திருமணம் செய்கிறதை நாம பார்க்கிறோம், பெண்கள் பெண்களை திருமணம் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பில இருந்து மனுஷியாகிய ஏவாளை அவர் உருவாக்கி அவனுக்கு துணையாக, ஒரு மனுஷனுக்கு துணையாக, ஒரு ஆணுக்கு துணையாக ஆண் இருக்க முடியாது, ஒரு ஆணுக்கு துணையாக பெண்ணு தான் இருக்க முடியும். அதை தான் ஆண்டவர் அன்றைக்கு மனுஷனுக்கு மனுஷியை சிருஷ்டித்து கொடுத்தார். ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே துணையாக பெண் இருக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு துணையாக ஆணைதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அருவருப்பானவர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், சிலர் குடித்து குடித்து தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறதில்ல, மனைவியை நேசிக்கிறதில்ல, பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறதில்ல, குடிக்க வேண்டியது, வீட்டில் பிரச்சனை பண்ண வேண்டியது, சமுதாயத்தில் பிரச்சனை பண்ண வேண்டியது, இந்த மாதிரி அருவருப்பாய் வாழுகிறவர்களும், இன்னும் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாத நிறைய அருவருப்புகள் அநேகருடைய வாழ்க்கையில ரகசிய பாவமாகவே இருக்கிறது. ஆகவே அருவருப்பானவர்களும் நிச்சயமாய் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல கொலைபாதகர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி. அவர் அப்படிதான் வாழ்ந்தார், அப்படிதான் வாழும்படி அவர் சொல்லி கொடுத்தார், அவரும் அப்படிதான் வாழ்ந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் மாத்திரம் பண்ணாமல்
வாழ்ந்தும் காட்டினார். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தாழ்ந்து போக மனசில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில பயங்கரமான கோபம், பயங்கரமான எரிச்சல், எப்படியாகிலும் பழி வாங்கணும், எப்படியாகிலும் பழி தீர்க்கணும், அவன் பெரியவனா நான் பெரியவனா, மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, இன வேறுபாடு, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பல சூழ்நிலைகளில் மனுஷன் பயங்கரமான ஒரு கோபக்காரனா மாறி கொலை செய்ய அஞ்சுகிறதில்லை. கடந்த நாட்களில் பார்த்தோம், தகப்பனையே மகன் கொலை செய்ததை, தகப்பன் மகனை கொலை செய்கிறதும், மகன் தகப்பனை கொலை செய்கிறதும், இதெல்லாம் சர்வசாதாரணமாய் தேசத்துல நடக்கிறது. ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியம் இல்லை. கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவான் என்றுதான் வேதத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு பெரிய சாபம். அப்படிப்பட்டவர்கள் நரகத்துல தள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில நாம வாழுகிறது அதிகபட்சமா ஒரு 100 வயசு வரைக்கும், 110 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கிடலாம். ஆனா அது வரைக்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலை வாழ முடியாது. ஆனால் பரலோகத்துல அப்படி அல்ல. நித்திய காலம் நம்ம வாழ போகிறோம். அதே போல நரகத்திலையும் ஒரு மனுஷன் தள்ளப்பட்ட பிறகு நித்திய காலம் வரைக்கும் நரகத்துல அந்த மனுஷன் பாட அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து விடுதலை இல்லை, அதுல இருந்து மீட்பே கிடையாது. ஆகையினால பூமியில வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் ரொம்ப உண்மையாய், உத்தமமாய், தாழ்மையாய் ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாலும் நாம சகிக்கிறவர்களாய் மாறுவோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தார். அதே போல விபச்சாரக்காரர் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விபச்சாரம் தேவனுக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய், ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய், கணவன் மனைவிக்கு உண்மை உள்ளவளாக, மனைவி கணவனுக்கு உண்மை உள்ளவளாக, கணவன் மனைவிக்கு உண்மை உள்ளவனாக இந்த பூமியில வாழணும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லாம வேசித்தன, விபச்சார பாவம் இதிலேயே மனிதர்கள் மூழ்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு பட்டணத்திலையும் விபச்சார விடுதிகள், விபச்சாரத்திற்கென்றே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவே இந்தியா தேசத்தில் இருக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம், சில வீடியோக்கள்ல பார்க்கிறோம். ஆனால் இதுல எல்லாம் நாம போய் இந்த பாவத்தெல்லாம் செய்வோமே ஆனால் நரகத்துல தள்ளப்படுவோம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே விபச்சாரக்காரர் நரகத்துல தள்ளப்படுவார்கள். அதே போல சூனியக்காரர் அவர்களும் நரகத்துல தள்ளப்படுவார்கள். பிறருக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணுகிறது, பில்லி சூனியம் பண்ணுகிறது, சேவனை பண்ணுகிறது, தொழிலை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, வாதைகளை அனுப்புகிறது, இந்த மாதிரியான கிரியைகளில் ஈடுபடுகிறவர்கள் சூனியக்காரர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலரோடு பிரச்சனை வரும்போது, நீ நல்லா இருக்கிறத நான் பார்த்துருதேன், நீ எப்படி நல்லா வாராணி பார்த்துக்கிட்டுதேன், உன் குடும்பம் எப்படி உருப்படுது, உன் தொழில் எப்படி உருப்படுது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நேருக்கு நேரே சேலஞ்ச் பண்ணி போகிறத பார்க்கிறோம். எதை நம்பி சேலஞ்ச் பண்ணுகிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னா சேவனை வைப்பாரு, அவரை வச்சு இந்த ஆளை போட்டு தள்ளிடலாம், இவருடைய வாழ்க்கையை சீரழிச்சிடலாம். இந்த மாதிரியான சிந்தனைலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு அது சுத்தமா பிரியம் இல்லை என்கிறத சிலருக்கு தெரியாது. அதை சொல்லதான் கர்த்தர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதை தான் அன்போடு கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே சூனியக்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். அவிவிசுவாசிகள், தேவனை நம்பாதவர்கள், அருவருப்பானவர்கள், கொலைபாதர்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், பொய்யர், இப்படிப்பட்ட எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவரோ, அன்பானவரோ, அவ்வளோ அவர் கோபமானவர், எரிச்சலானவர். ஆகையினால நம்ம தேவனுக்கு பயந்து இந்த மாதிரியான பாவத்திற்கு எல்லாம் விலகி வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் நம்ம பரலோகத்துக்கு போவோம். தேவனும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த மாதிரியான பாவத்தை எல்லாம் நான் செஞ்சு
தப்பா வாழ்ந்துட்டேன், இதனால சாபம், இதனால என் வாழ்க்கை நரகத்துக்கு நேரா இருக்குமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிற 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மனுஷனை மீட்கும் பொருளாக இயேசு இந்த பூமியில வந்தார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவத்தை மறைக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, பாவத்தை மறைமுகமா செஞ்சுட்டு வெளியே நல்லவன் போல வாழுகிறதை கர்த்தர் வெறுக்கிறார். அதே பாவத்தை அறிக்கை செய்து இனி நான் செய்ய மாட்டேன், இனி இந்த மாதிரியான தீமையானதை நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பானால் அவன் நிச்சயமா இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும் அவர் உங்களுக்கு மன்னிக்கிறார், நிச்சயமாய் மன்னிப்பார். ஆகவே பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் நீங்க செய்கிற தொழில் வியாபாரங்களையும் மிகவும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.